वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வசுதேவருடைய புத்திரனும் கம்சன் சாருணன் அப்படின்ற அரக்கர்களை கொன்றவனும் தாயாகிய தேவகிக்கு பேரானந்தத்தை அளிப்பவனும் ஜெகத்குருவுமான தேவனுமாகிய கிருஷ்ணனை வணங்குவோம். குருஷேத்திர போர். இந்த குருஷேத்திர போர்ல தான் பகவானானவன் கீதையை அருளினான். அந்த குருஷேத்திர போர்க்களத்துல ஒரு ரணநதி, இரத்த வெள்ளம், அதுக்கு பீஷ்மரும் துரோணரும் கரைகள். ஜெயத்ரதனானவன் அந்த நதியினுடைய நீர், காந்தார மன்னன் புஷ்பமாவான், சல்யன் சுறாமின், கிருபன் நதியினுடைய ஓட்டம், அஸ்வத்தாமாவும் விகர்ணனும் சுறாமீன்கள், துரியோதனன் அந்த நதியில விளங்கும் சுழல், கிருஷ்ண பகவான் ஒரு படகோட்டி. அந்த நதி கடக்கப்படுகிறது. சம்சாரம் அப்படின்ற ஒரு நதியிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னாக்கா கீதையை படிக்கணும். கீதையில ஒரு சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் அடியேன்னு சொல்றேன். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுவஸ்தவ மாமகா பாண்டவாச்சைவ கிம குர்வத சஞ்சய. இப்படிதான் ஆரம்பிக்கிறது அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட சோகம். முதல் அத்தியாயம். சஞ்சயன் சொல்றான், சஞ்சய உவாச்ச. சஞ்சயன் அப்படின்னு என்ன பேர் அப்படின்னாக்கா, விருப்பு வெறுப்பு கடந்த நடுவுநிலை தவறாத நேர்மையாளன். நமக்கு என்ன தெரியணும், அப்படிதான் நம்ம இருக்கணும். விருப்பு வெறுப்புகளை களைந்து சஞ்சயன் போல இருக்கணும். அருமையான பேர் அது. அதனால்தான் பகவான் சஞ்சயனுக்கு அந்த ஞானக்கண்ணை கொடுத்தான். நமக்கும் அந்த ஞானக்கண்ணை கீதையில் அருளுகிறான் பகவான். குருஷேத்திரத்துல என்ன நடக்கிறது அப்படின்ற சஞ்சயன் தன்னுடைய ஞானக்கண்ணால பார்த்து திருதராஷ்டனுக்கு சொல்றான். சரி, இது முதல்ல இன்னும் வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, திருதராஷ்டன் என்ன பண்றான், முதல் வரியிலேயே நம்மவர்கள் அப்படின்றான். நம்மவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய பிள்ளை பாசம். தன் தம்பி தான் பாண்டு. பாண்டுவனுடைய பிள்ளைகள் மேல எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பாருங்க. அது முதல்லயே தெரியறது. பஞ்சபாண்டவர்கள் ரொம்ப நல்லவா அப்படின்றதுனால அவ மனசு இறங்கி தனக்கு சேர வேண்டிய நாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாளா அப்படின்ற ஒரு நப்பாசை வேற அவனுக்கு. இது மனுஷனுடைய மனசனுடைய ஓட்டத்தை ரொம்ப அழகா இதுல காண்பிக்கிறார் வியாச பகவான். நம்மவர்கள் வேறவர்கள் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷன் மனசுல எப்பவுமே மனுஷாளுக்கு இருக்கு. நம்ம மனுஷா அப்படின்ற ஒரு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம். உலகத்துல அத்தனை ஆத்மாக்களும் ஒண்ணு. நாயும் நாயை தின்னும் புலையனும் ஒண்ணு அப்படின்றார் பகவான். அப்படி இருக்கும்போது எப்படி கெட்டவர்களை அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழும். ராவணனை பார்க்கும் அப்படி இந்த கலிகாலத்தில் நம்ம ராவணன்களை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அவள் எப்படி நம்ம எல்லா ஆத்மாக்களும் ஒன்று எப்படி நினைக்கிறது அப்படின்னா, இதுக்கு ஒரு பதில் இதில் இருக்கு. ஆத்மாவை நினைக்கணும், ராவணனை நினைக்கக்கூடாது. ராவணனுக்குள்ள ஆத்மா, அந்த ஆத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கார் அப்படின்னு நினைச்சு இந்த பொறுமை காக்க வேண்டும். சஞ்சயன் போர்க்களத்துல கௌரவர்களும் பாண்டவர்களும் அணிவகுத்து நிற்கிறார்கள். அடுத்து 19 ஸ்லோகத்துல அதை தான் சொல்றான். திருஷ்டவாது பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரிய முபசங்கம்ய ராஜா வசனம் அப்ரவீத். துரியோதனன் பாண்டவருடைய படையை பார்த்து ஆச்சாரியனான துரோணுகிட்ட சொல்றதா ஆரம்பிக்கிறது. இந்த குருஷேத்திர போர்ல முதல் அர்ஜுன விஷாத யோகத்துல மேலும் நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக காஷ்ய பரமேஸ்வாச சிகண்டீச்ச மகாரத அப்படின்னு 17வது ஸ்லோகம். வெற்போரில் சிறந்தவன் காசி மன்னன், சிறந்த வீரன் சிகண்டி. இந்த இடத்துல சிகண்டியை பத்தி விராட நாட்டு மன்னன் திருஷ்டத்யும்னன் சாத்தியகியும் இருக்கான் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல சிகண்டியை பத்தி எதுக்கு பேர் வருது அப்படின்னா, சிகண்டி அப்படின்னா பேடி, மீசை இல்லாதவன். ஏன் இது முதல் அத்தியாயத்திலே வருது அப்படின்னா, இந்த சிகண்டியோட போர் புரியாமல் தான் பீஷ்மனானவர் தன் உயிரை துறக்கிறார். அது முதல்லயே ஒரு கோடிட்டு காண்பதாக இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம எடுத்துக்கணும், சிகண்டியனுடைய பேர் வரத்னால. அடுத்ததாக சஞ்சயன் சொல்றான், ஏவமுக்தோ ரிஷிகேசோ குடா கேசேன பாரத சேனையோ ருபயோ மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் அப்படின்னு.
குடாகேசா அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க. குடாகேசன் அப்படின்னு அர்ஜுனனை பத்தி சொல்றாரு. ஏன் குடாகேசன்ற வார்த்தையை அர்ஜுனனுக்கு இன்னொரு பேரு, ஆனாலும் அதை இங்க ஏன் அவர் வந்து உபயோகிக்கிறார் அப்படின்னா, குடாகேசன் அப்படின்னா தூக்கத்தை வென்றவன். இனிமேல் தூங்க போறதில்ல அர்ஜுனன். அவனுக்கு மனக்குழப்பம் வரப்போகுது. அவன் நினைச்சபோது தூங்கலாம், நினைச்சபோது விழித்திருக்க முடியும் அவனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வரம் வாங்கினவன் அவன். ஆனா இங்க குடாகேசன் எதுக்கு சொல்றான்னா, இனிமேல் அவனுக்கு தூக்கம் வரப்போறதில்ல. அந்த மனப்பக்குவத்தை, மன உறுதியை கொண்ட அர்ஜுனன் கலங்கும்படியான ஒரு பெரிய போராட்டம் மனசுல வரப்போகுது அர்ஜுனனுக்கு அப்படின்னு உணர்த்துறதுக்காக இங்க குடாகேசன் அப்படின்றத சொல்றார். அர்ஜுனனுக்கு உடனே மனத்தடுமாற்றம் 28வது ஸ்லோகத்திலேயே திருஷ்டமேவம் சஜனம் கிருஷ்ண யுயுத்சம் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. கிருஷ்ணா, இங்க பார்த்த சொந்தக்காரெல்லாம் பார்த்த உடனே என்னுடைய உடல் உறுப்புகள்லாம் சோர்வமடைந்து ரொம்ப சோர்வமடைந்து விட்டது அப்படின்னு கிருஷ்ணா நீங்க ஒரு வார்த்தை வருது. ஒரு இடத்துல நம்ம வந்து இவர்களுக்குரிய திருநாமங்களை வந்து ஏன் எப்படி உபயோகப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்க போறோம். கிருஷ்ணன் அப்படின்னா கருநீல நிறமுடையவன், கண்ணன் என்னும் கருந்தெய்வம், கிருஷ்ணன், கிருஷ் சத்ன, ஆனந்தம், சச்சிதானந்தம், பிரம்மனுடைய சொரூபம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பக்தர்கள் படும் துயரத்தை களைபவன் கிருஷ்ணன். இங்க கிருஷ்ணன் சொல்றது பின்னாடி வர அவனுடைய துயரத்தை களையப் போகிறான் பகவானான கிருஷ்ணன். இந்த சொந்தக்காரால பார்த்த உடனே அந்த உறவனுடைய மாயையினால விரக்தியான ஒரு சொற்களை அர்ஜுனன் சொல்றான். ஏதோ பற்றற்றவனாக வேதாந்தம் பேசுறதா நினைக்கக்கூடாது. கடமையிலேருந்தும் பொறுப்புலேருந்தும் நழுவும் மனப்பான்மை இது. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கடமை என்னைக்குமே இருக்கு. கடமையை செய்யும் போது பற்றில்லாமல் செய்து பகவானுக்கு அதை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு முதல்லயே உணர்த்துகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு செயலை செய்யாம ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. சோம்பேறிகளுக்கும் கஞ்சர்களுக்கும் மோட்சமோ சொர்க்கமோ கிடையாது. அதுவும் நல்ல உறுதியா இங்க நம்ம எடுத்துக்கணும். ஒரு அர்த்தம் இதுல வந்து உணர்த்தப்படுகிறது. மேலும் இந்த அர்ஜுன விஷாத யோகத்துல இன்னும் ஒரு நுட்பமான விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, அர்ஜுனனானவன் கிருஷ்ணனை பார்த்து சொல்றான், குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். தரமே நஷ்டே குலம் அப்படின்னு சொல்லும்போது, குலம் அழியும் கிருஷ்ணா இந்த போர்னால. அறப்பண்புகள் வந்து அழியும். அறம் அழிவதால் குலம் அப்படின்னு வந்து அதர்மம் சூழும் அப்படின்னு பகவான் கிட்ட அர்ஜுனன் சொல்றான். சங்கரோ நரகாயைவ குலக்ஞானம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹேக்ஷ்யாம் லுப்த பிண்டோத கிரியா. இதை எதுக்கு சொல்றான்? லுப்த பிண்டோ பிண்ட கலப்பு ஏற்படும், விதவைகள் ஆவார்கள், அதனால குலம் அழியும். இப்படி அழிக்கிறதுனால நரகம் தான் அவளுக்கு கிடைக்கும் அப்படின்றான். எனக்கும் நரகம் தான் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் இறந்து போயிட்டா முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிண்டத்தையும் நீரையும் பித்ருக்கள் இழந்து விடுகின்றனர் அப்படின்னு அந்த ஒரு யுகத்துல அர்ஜுனன் நீர்த்தார்கடனை அழகாக செய்கிறான். அதை செய்ய முடியாத வந்தா உலகம் என்ன ஆகுன்றத சொல்லும்போது இத இந்த யுகத்தில் வாழும் நாம் பார்க்கணும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பித்ரு தர்ப்பணமோ ஒரு சிரார்த்தமோ கண்டிப்பா செய்ய வேண்டும் அப்படின்றது இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே பகவான் சொல்லிடுறார். மரணம் அடைந்தவர்கள் சில காலம் மேலோகத்தில் சில இதுல இருப்பா. அவர் பித்ருலோகத்திலேயோ சந்திரலோகத்திலேயோ ஏதோ ஒரு லோகத்துல இருப்பா. இந்திரலோகத்திலேயோ எப்படியோ இருப்பா. ஆனா அவ திரும்பி வந்துருவா. அவருக்கு மோட்சம் கிடைக்கிறது இல்ல. அப்படி அங்க இருக்கவா அந்த ஒரு ஜீவாத்மா நான் இங்க மண்ணுலகத்துல வந்து பண்ற நற்காரியங்கள், நற்சிந்தனைகள் அவளுக்கு ரொம்ப துணையா இருக்கும். ஏன்னா அவளுக்கு சரீரம் இல்ல. அவர்கள் பாவம் செய்தவராக இருக்கும் பட்சத்துல அந்த பாவத்தினுடைய வீரியம் வந்து குறையும். இறந்தவர்களை பற்றி நினைக்கும் நற்சிந்தனையானது பிண்டம், நீர் போன்ற பொருட்களை கொண்டு செய்யப்படுகிறது. அது நல்லா தெரியணும். அவர்களை நினைச்சு எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, பிண்டம் குடுக்குறோம், நீர் குடுக்குறோம், தானம் குடுக்குறோம், உணவு குடுக்குறோம், வஸ்திரங்கள் குடுக்குறோம். இதெல்லாம் மண்ணுலகத்துல வந்து சில பேர் நல்வாழ்த்துக்கள் இருக்கும். இறந்தவர்களுக்கு அது பயன்படும். ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சிரார்த்தம் பண்றோம் இல்லையா? நீர்த்தா நினைவுச் சடங்கு அப்படின்றது. எல்லா வர்ணத்தாரும் பண்ணின்னு இருந்தா அப்படின்னு தெரியாது. பிராமணர்களே சில பண்ணாம இருக்கிறது எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த சமய சடங்கின் போது உணவும், தானமும் அளிக்கப்படுகிறது. அந்த செய்கை வந்து ஒருத்தருக்கு மகிழ்ச்சியும், அமைதியும், அன்பும் எல்லாம் கிடைக்கிறது. மறைமுகமாக அவர்களுக்கு ஆதாரமாக படுகிறது அந்த பித்ருக்களுக்கு அப்படின்றத இந்த ஒரு ஸ்லோகத்துல தெரியப்படுகிறது. அர்ஜுன விஷாத யோகம் அர்ஜுனனுக்கு அல்ல. இந்த மனக்கலக்கம் நமக்கே உண்டு. சில சமயத்துல நம்ம பண்றதில்ல. அடுத்ததாக சஞ்சயன் சொல்றான்,
ஏவமுக்தார்ஜுன சங்கியே ததோபஸ்த உபாவிசத் விஸ்ருஷ்ய சசரம் சாபம் சோகசம் விக்னமானச. அம்பையும் வில்லையும் கீழே போட்டுட்டு உட்கார்ந்துடுறான் அர்ஜுனன். அர்ஜுன விஷாத யோகத்தில் சில விஷயங்களை பார்த்தோம். மேலும் சில விஷயங்களை பார்ப்போம்.